காவேரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் கேட்குறீங்க, ஏன் கூட்ட மாட்டாங்க? அது நீங்கள் முதலமைச்சர் தான் கேட்கணும். இன்னைக்கு நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சற்று முன்னாடி பேட்டி கொடுத்ததுல இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு காவேகா அரசு உரிய தீர்வு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத இங்கே தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியும் கவனமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. காவேகா அந்த அரசு பலனடைஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்றாரு. தெரியல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல. இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை. காவிரி நீர் சிக்கலை பயன்படுத்தி கர்நாடகாவில் தேர்தல் வரும்போதெல்லாம் அரசியல் செய்வது அவர்களின் வாடிக்கை. இன்னும் ஓராண்டுக்குள் கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. ஓரிரு ஆண்டுகளுக்குள் 2028 தேர்தல் வர இருக்கிறது. ஆகவே அவர்கள் காவிரி சிக்கலை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான நிலையில் இந்திய பிரதமரை தமிழ்நாடு அரசின் சார்பில் சந்திக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும். ஆகவே இது குறித்து விரைவில் தமிழக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அவரே சட்டமன்றத்தில் இது குறித்து விரிவாக பேசிட்டோம், அப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைங்கிற கருத்தையும் நிர்மல்குமார் சொல்றாரு. அதுக்கு மேலே அவர் தான் பதில் சொல்லணும். அதுக்கு மேலே திருப்பி அதில் நம்ம கருத்து சொல்ல இருக்கு. இல்லை, தொடர்ச்சியாக இந்த அரசனுடைய போக்கு ஒரு ஆளும் ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு சாதகமாக நீட் விவகாரமாக இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனைங்கிறதுனால நிதானமாக அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அவர் நேரடியாக போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய சூழல் இப்போ சரியாக இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.